போட்டியிடக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தகவல்களை பதிவு பண்ணலாம். வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மூன்றாவது வேட்பு மனுவாக இன்று காலை 11 மணிக்கு அவருடைய மனு பரிசீலனைக்கு வந்த போது சுயேட்சை வேட்பாளர்கள் தேவராஜன் மற்றும் முரளி வினோத் ஆகிய 2 சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதவ் அர்ஜுனாவுடைய மனுவிற்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அப்ஜெக்ஷனை பொறுத்து மீண்டும் அவருடைய மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மீண்டும் பொது பார்வையாளர் முன்பு முன்பும் மீண்டும் அந்த அவருடைய மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ளது, அதனால் அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனாவுடைய மனு மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பார்வையாளர் விக்ரம்குமார் IAS முன்பும் அதே போல மைத்திலி முன்பும் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா நேரடியாக அலுவலகத்துக்கு வேட்பாளராக அவரும் வந்திருந்தார். அவர் முன்னிலையிலேயே அந்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருப்பதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மைத்திலி தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே வில்லிவாக்கம் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவித்திருந்தார். இதற்கு சுயேட்சை வேட்பாளர்கள் மீண்டும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த நிலையில அவருடைய மனு சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.